தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். இதுவரைக்கும் கர்த்தரை பாடி ஆராதிச்சும் ஆண்டவர் பேசுகிற அருமையான ஒரு இருக்கிறோம். சிந்தனைகள் இறுதியத்தை எல்லாம் கர்த்தருக்கு நேராக இருக்கும் பொழுது நிச்சயமாய் மக்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்தார், நம்பிக்கை கொடுத்தவர்களார், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கடந்து போவோம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். கடந்த வாரத்துல இந்த வருஷத்தினுடைய துவக்கம் இருப்பதனால ஆண்டவர் நமக்கு பேசின சில காரியங்களை இந்த வருஷம் கடந்த ஆண்டில எப்படியெல்லாம் நம்ம இருந்திருப்போம். ஆனா இந்த புதிய ஆண்டில அப்படி கிடையாது. புதிய ஆண்டில தேவன் அமோகமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம எதிர்பாராத விதத்துல தேவன் நன்மைகளை கொண்டு வர போகிறார். இன்னும் அற்புதங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதனால ஆண்டவர் ஒரு புதிய ஆண்டில நம்முடைய துவக்கம் ரொம்ப நல்லதா இருந்தாதான் முடிவு சம்பளமா இல்லையா? துவக்கம் ரொம்ப நல்லது. துவக்கம் நல்லதா இருந்தாதான் முடிவு நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற முடியும். நல்லதான் ஆண்டவர் கடந்த வாரத்துல நம்மளோட பேசினார். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது நிச்சயமாய் நாம ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் நம்ம பிரியமா இருப்பார். அதனால நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றுவார். ஆண்டவர் நம்ம எப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த புதிய ஆண்டிலன்னா, அவருக்கு பிரியமா நம்ம வாழணும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது, அவருடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. அதனால ஒரு சில காரியங்கள்லாம் நமக்கு சொன்னேன். அதாவது தேவனுக்கு யார் பிரியமானவர்கள் என்று சொல்லி அந்த வாரில நம்ம பார்த்தோம் இல்லையா? பார்த்தோம்னா யார் தேவனுக்கு பிரியமானவர்கள், யார் மேல கர்த்தர் பிரியமா இருப்பாரு சொல்லி நம்ம பார்த்தோம். முதல்ல அதாவது செம்மையானுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமா சொல்லி பார்த்தோம். அதாவது ஜெபிக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு சொன்னேன். அதாவது நம்ம ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமா இருக்கிறது, எப்படிலாம் நீங்க ஜெபம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா தேவன் விரும்புகிற ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். தேவனுடைய இருதயம் அதாவது எப்படி அது இந்த ஜெபத்தை விரும்புகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் தேசத்துக்காக நாம மன்றாடுவதுதான் தேவனுக்கு பிரியமான ஜெபம். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறது தான் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபம். சபைகளுக்காக நம்ம ஏறெடுக்க வேண்டியது ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபம். அதுக்கு அடுத்தது ஊழியக்காரர்களுக்காக நம்ம விண்ணப்பம் பண்ணுவது தேவனுக்கு பிரியமான ஜெபம். இப்படி மற்றவங்களுக்காக மற்ற காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்பது தான் தேவனுக்கு ஒரு பிரியமான ஜெபம் என்று சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஹல்லேலூயா. அதனால நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க அப்படின்ற வட்டத்துக்குள்ள இல்லாம தேசத்தை பார்க்கணும். தேசத்தை நலனுக்காக ஜெபிக்கிறது, தேசத்தினுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கிறது, தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறது, ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்றதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அது ஜெபமாக நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. கடந்த வாரத்துல அதை நம்ம பார்த்தோம். அதுதான் தேவனுக்கு இருதயத்துக்கு உகந்த ஜெபம். அதுதான் இருதயத்தை மாற்றக்கூடிய, தேவனுடைய இருதயத்தையே தொடரக்கூடிய ஜெபம் அதுதான். அப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ண தேவையா? நீங்க அப்படி ஜெபம் பண்ண தேவை, உங்களுக்காக ஜெபம் பண்ண தேவை. ஏன்னா சாலமோன் தனக்காக ஜெபிக்கவில்லை, அவன் மக்களுக்காக தான் ஜெபித்தான், கேட்டான். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவன் கேட்காததை என்ன பண்ணார் ஆண்டவர்? அப்ப அவன் அதுக்காக ஜெபம் பண்ணல. ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை தாங்க, ஆண்டவரே எனக்கு நீடித்த ஆயுசு நாட்களை வாழணும் அதை தாங்க, சத்துருக்களை பிராணனுக்கு தாங்க, இதெல்லாம் அவன் கேட்கல. வீடு தாங்க, நிலத்தை தாங்க, காரு தாங்க, இதெல்லாம் அவன் கேட்கல. ஆனா தேசத்துக்காக மக்களுக்காக அவன் ஜெபித்தான். தேவனுடைய பார்வையில் அது உகந்த ஜெபமா இருந்தது. அதனால சாலமோன் கேட்காத காரியங்கள் என்ன பண்ணார் ஆண்டவர் கொடுத்தார். கவனிங்க, அப்போ நீங்க தேசத்துக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா நான் சொல்றேன்,
உங்கள் தேவைகள், உங்க எதிர்பார்ப்புகள், உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் சந்திக்க ஆரம்பித்தார். அதான் ரகசியம். யோபு தன் செயலுக்காக ஜெபித்தான், வேண்டுதல் பண்ணினான். அவசரம் பண்ணப்படாது கர்த்தர். அதான் ரகசியம். அப்போ நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்க நிலைமையை மாற்றுவார். முதலாவது உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதான் தேவன் விரும்புகிற ஜெபம். இதை நீங்க அவசியமா பண்ணுங்க. வீட்டுல இருந்து பண்ணலாம், சபைக்கு வந்தும் பண்ணலாம். ஆனா நல்ல கருத்தா ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு மாநில ஸ்டேட்டை வச்சு நீங்க என்ன பண்ணணும்? சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணணும். ராஜாக்களுக்காக, அதிகாரமுள்ள யாவருக்காக, அரசாங்க துறையில வேலை செய்வதற்காக, எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாதான் அது ஒரு ஆசீர்வாதம். ஆமென். இதுதான் தேவன் விரும்புகிற ஜெபம் என்று சொல்லி கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதோடு கூட அடுத்த பாயிண்ட் சொல்ல போறோம். அதாவது யார் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று பார்த்தோம். தேவனுக்கு ஜெபிக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். இன்றைக்கு அடுத்த பாயிண்ட்ஸ், யார் மேல கர்த்தர் பிரியமா இருப்பார், யார் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஓகே, எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் புஸ்தகம் 69:30 வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 69:30. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் வெறிக்கிழமும் உள்ள கால இருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். எதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும்? பைபிள்ல போட்டிருக்கு, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். அப்போ எது தேவனுக்கு பிரியம்னா, யார் மேல கர்த்தர் பிரியமாயிருப்பார்? அதாவது துதிக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தேவனை துதித்து பாடுகிறவர்கள் மேல கர்த்தர் பிரியமாயிருப்பார். அதுதான் நம்ம பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ நல்லா கூறுங்க, தேவனுடைய நாமத்தை பாட்டினால துதிக்கும் பொழுது கர்த்தர் அவங்க மேல பிரியமா இருக்கும். அதுதான் தேவனை துதிக்கிறது தான் தேவனுக்கு பிரியமான பலி. காலை எருதை பார்க்கிலும், வெறிக்குழம்பும் உள்ள காலை எருதை பார்க்கிறோம், நம்ம வாயினால கர்த்தரை துதிப்பதுதான் தேவனுக்கு பிரியமான பலி. அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. சோ அப்போ தேவனுடைய நாமத்தை பாட்டினால நம்ம என்ன பண்ணோம்? துதிப்போம். நம்ம எல்லாரும் நாம ஒரு துதிக்கும் பொழுது சொல்றேன், கர்த்தர் அதுல பிரியப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அது மேல கர்த்தர் பிரியமா இருப்பார். இந்த இடத்துல ரெண்டு பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்னா, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துங்கள். இருக்கா பைபிள்ல? அப்போ துதித்து, துதித்தல், ஸ்தோத்திரம் ரெண்டு வருது. அப்போ நல்லா கவனிங்க, துதித்தல் என்றால் என்ன? துதித்தல் என்றால் என்ன அப்படின்னா, அதாவது தேவனுடைய மகத்துவங்களை புகழ்ந்து பேசுவதுதான் துதிக்கிறது. தேவனுடைய நாமங்களை அவரை உயர்த்துவதுதான், உயர்த்தி அவரை சொல்லி சொல்லி உயர்த்துவதுதான், அதுதான் துதி. இப்போ வல்லமை உள்ளவரே, ஆலோசனை கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, நித்திய பிதாவே, சமாதான பிரபுவே, ஆலோசனை கர்த்தரே, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? சொல்லிட்டே துதிச்சுட்டே இருக்கு. இதுதான் துதி. அவர நாமங்களை உயர்த்துவது. யெகோவா ஷம்மா, யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோ, யெகோவா ரக்வா, யெகோவா ரூவா, எல்ரோயி, எல் ஷடாய், இதெல்லாம் அவருடைய நாமங்களை நம்ம சொல்லி 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 அவரை நம்ம புகழ்ந்து கொண்டே இருக்கிறது தான், உயர்த்தி கொண்டே இருக்கிறது தான் துதி. இதுதான் துதிக்கும் பொழுது கர்த்தர் அதை பிரியப்படுவார். அல்லேலூயா.
துதிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதுல துதிக்கப்படுவார். அதுக்கு அடுத்தது ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்ன்றது என்னது அப்படின்னா நன்றி சொல்வது. ஸ்தோத்திரம் நன்றி சொல்வது. இப்போ நீங்க இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு பேனா தேவை, பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க? ப்ளீஸ் பேனா கொடுக்குறீங்க. அவர் உடனே கொடுக்குறாரு. கொடுத்த உடனே என்ன பண்றீங்க? நீங்க எழுதுறீங்க. எழுதிட்டு திரும்பி கொடுக்கும் பொழுது என்ன சொல்றீங்க? ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? இப்போ எதுக்காக? அவர் நம்ம ஒரு நன்மை செஞ்சாரு. அவர் ஒரு நன்மை செஞ்சாரு, அதுக்கு நீங்க திருப்பி என்ன சொல்றீங்க? நன்றி சொல்லுங்க. அப்போ அதே மாதிரிதான் தேவன் நமக்கு நன்மை செய்கிறார். தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். அப்போ இதெல்லாம் நினைவு கூர்ந்து அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், நன்றி சொல்லணும். சொல்ல புரியுது? அப்போ துதிக்கிறது அப்படின்னா ரைசிங், அவரை உயர்த்துவது, அவரை மகத்துவங்களை போற்றுவது, அதான் பிரைசிங், துதித்தல். ஸ்தோத்திரம் பண்ணுவது அப்படின்னா என்னன்னா நன்றி. ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்தீங்களா அதுக்காக நன்றி, இது செஞ்சீங்களா அதுக்காக நன்றி, ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். இதுதான். இப்போ இந்த துதியும் ஸ்தோத்திரமும் அது இரு கண்கள் போன்றது. இது வந்து எப்பவுமே நம்ம வாயில இருந்து கொண்டே இருக்கணும். துதியும் ஸ்தோத்திரமும் எப்பவுமே என்ன பண்ணணும்? நம்ம வாயில எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்கு, தாவீது 2 சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதிக்கிறாரு, அதுக்கடுத்து ஸ்தோத்திரத்தினால மகிமைப்படுத்துகிறார். அப்ப 2 வருது. அப்போ துதியும் நம்ம வாயில இருக்கணும், ஸ்தோத்திரமும் நம்ம வாயில இருக்கணும். துதித்தல் என்றால் என்ன? தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய மகத்துவங்களை, தேவனுடைய வல்லமைகளை அவரை புகழ்ந்து 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 உயர்த்தி கொண்டே இருப்பதுதான் அது துதிக்கிறதுக்கு அடையாளம். ஸ்தோத்திரம் பண்றதுக்கு என்னன்னா அது வந்து தேங்க்ஸ் கிவிங், நன்றி சொல்வதுதான் ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியம். இது வந்து 2 நம்ம வாயில இருக்க வேண்டியது. அதுதான் கர்த்தர் என்ன பண்றாரு? பிரியப்படுகிறார். ஆமென். ஓகே. அதுக்கு அடுத்து நல்லா கவனிங்க. தாவீது பாருங்க சொல்றாரு, சங்கீதம் 34:1 வாசிங்க. தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 34:1. இப்போ தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு? கர்த்தரை நான் எக்காலத்தையும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்ப இவர் என்ன சொல்ற, என்ன பண்றாரு? இவர் ஸ்தோத்திரம் பண்றாரு, இவர் வாயில எப்போதும் என்ன சொல்றது? என்ன இருக்கு? நான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்றாரு, அவர் துதி எப்போதும் நம்ம ஸ்தோத்திரமும் பண்றாரு, அப்புறம் துதியும் செலுத்துறாரு. இருக்கா 2? அப்ப 2 நம்முடைய நாவில் இருக்க வேண்டியது. ஹல்லேலூயா. இதுலதான் கர்த்தர் என்ன பண்றாரு? பிரியப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவருக்கு நல்ல நன்றி சொல்லணும். ஆண்டவரே நீ கொடுத்துக்காத ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீங்க செஞ்சதுக்காக ஸ்தோத்திரம் அப்படி சொல்றோம். அது கர்த்தருக்கு பிரியமான பலி. அடுத்தது அவர் உயர்த்தி கொண்டே இருக்கணும், அவர் புகழ்ந்து கொண்டே இருக்கணும், அவர் நாமங்களை சொல்லிக் கொண்டே இருக்கணும். அது கர்த்தருக்கு பிரியமான பலி. இப்ப 2 நம்முடைய நாவில இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே. நல்லா கவனிங்க. இப்போ தேவன் வந்து இந்த வாய் எதற்காக படைத்தார், கொடுத்தார்? இந்த நாவை எதற்காக நமக்கு வச்சிருக்கிறார்? அதான் ரொம்ப முக்கியம். அநேகர்களுக்கு வந்து இந்த நாவை வந்து தவறா பயன்படுத்துறாங்க. இந்த நாவையும் இந்த வாய், நீங்க பாத்தீங்கன்னா வாய்க்குள்ள நாவை வச்சுக்கிறாரா? அப்போ நாவு இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? பேச முடியும். அப்போ அவர் வாய் ரொம்ப முக்கியம் இல்லையா? நாவு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த நாவை கர்த்தர் எதற்காக பயன்படுத்த சொல்லுகிறார், அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போ இன்னைக்கு அநேகர்கள் வந்து அதை தவறா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால நிறைய ஆசீர்வாதங்கள் அவரை எடுத்து போறாங்க. ஆனா சரியா அதை பயன்படுத்தும் பொழுது நமக்கு கிடைக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஏராளமானது. அப்ப அதுதான் இன்னைக்கு பைபிள்ல பார்க்க போறோம். அது நம்ம எதற்காக பயன்படுத்தணும் நாவை அப்படின்னா, பைபிள் போட்டிருக்கு சங்கீதம் 149:8 வாசிங்க. என்ன போட்டிருக்கு? சங்கீதம் 149:8. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும். ஓகே. பாத்தீங்களா? இங்க என்ன போட்டிருக்கு? அவர்கள் வாயில்
கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்கணும். இருக்கா பைபிள்ல? அப்ப நம்முடைய நாவில, நம்முடைய வாயில என்ன இருக்கணும்? எப்படின்னா எப்படி நம்ம வாயில என்ன இருக்கணும்? கர்த்தரை உயர்த்துற துதி, அவரை மகத்துவர்களை போற்றக்கூடிய துதி நம்ம வாயில என்ன பண்ணணுமா? இருக்கணும். புரியுதுங்களா அவங்களுக்கு? அப்போ தேவன் நம்முடைய நாவை எதற்காக பயன்படுத்த சொல்கிறார்? அவரை துதிப்பதற்காக, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக. ஆமென். இன்னும் புரியல மாதிரி சொன்னா யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு 3வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு 3வது அதிகாரம் 8-10 வரைக்கும் வாசிங்க. என்ன போட்டு பாருங்க. யாக்கோபு 3வது அதிகாரம் 8-10 வரைக்கும். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது கொள்ளாமுள்ளது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவில் வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது. பைபிள்ல போட்டு நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷயம் இருந்தா இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகி தேவனை துதிக்கிறோம். சொல்லுங்க, எதனால? எதனால? நாவினால என்ன பண்றோம்? தேவனை துதிக்கிறோமா? அப்போ தேவன் எதற்காக நாவை கொடுத்திருக்கிறார்? இருக்கா பைபிள்ல? ஓகே. அதுக்கு அடுத்து போட்டுட்டு தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷர் இதனால சபிக்கிறோம். நாவை தவறாக பயன்படுத்துறோம். எதுக்காக பயன்படுத்துறோம் தெரியுமா? தவறா. அதே நாவினால என்ன பண்றோம்னா மனுஷனை சபிக்கிறோம், மனுஷனை குறை சொல்லுகிறோம், தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். சரிதானா? அப்போ இதெல்லாம் நல்லா கவனிங்க. இதெல்லாம் தேவன் விரும்பவில்லை. எது விரும்பவில்லை? சபிக்கிறது, குறை சொல்றது, வீணான வார்த்தைகளை பேசுவது, இதெல்லாம் ஆண்டவர் விரும்பல. எதை விரும்புறாரு? நம்முடைய நாவில கர்த்தரை உயர்த்துகிற இந்த துதியை தான் விரும்புகிறார். அதற்காக தான் நாவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இல்லையா? சொல்லுங்க, நம்ம எதுக்காக பயன்படுத்தணும்? நாவை கர்த்தரை துதிப்பதற்காக பயன்படுத்த வேண்டும். புரிஞ்சுச்சா? சொல்லுங்க. ஓகே, நல்லா கவனிங்க. அடுத்தது பைபிள்ல போட்டிருக்கு, பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதுவே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்கும்படி பேசுங்கள். இருக்கா பைபிள்ல? இருக்கா? அப்ப பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தை, அப்ப எது பக்தி விருத்திக்கு நல்ல காரியம்? தேவனை துதிக்கிறது, ஸ்தோத்திரம் பண்றது, பைபிள் படிக்கிறது. சொல்லுங்க, அதுதான் பக்தி விருத்திக்கு எதுவான சொல்லுங்க நல்ல வார்த்தை. அப்ப தேவனை துதிக்கிறது பக்தி விருத்தி அடையுமா? எங்க வாயில நாவல பக்தி விருத்தி அடையுமா? அபிஷேகம் பெருகுமா? வல்லமம் பெருகுமா? சரி, அப்போ அதே நாவில நம்ம வீணான வார்த்தைகளை பேசணும்னா அபிஷேகம் நம்மளை விட்டு போயிடும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்ப நாவை தேவன் எதற்காக பயன்படுத்த சொல்றாங்க? தேவனை துதிப்பதற்காக, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக தான் நாவை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏசாயாவின் புஸ்தகம் 43:21 சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவார். தேவன் எதற்காக நம்மை படைத்திருக்கிறார்? சொல்லுங்க, தேவன் எதற்காக நம்மை படைத்திருக்கிறார்? அவரை துதிப்பதற்காக, அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக. சொல்ல புரியுச்சா? இருக்கு அந்த பைபிள்ல. அப்போ தேவன் நம்மை உண்டாக்குவதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. என்னன்னா, அவரை துதிக்க, அவரை உயர்த்த, அவரை மகிமைப்படுத்த சொன்னீங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதிலிருந்து நம்ம தவறும் பொழுதுதான் நம்ம விட்டு ஆசீர்வாதங்கள் போய்விடுகிறது. இதுல எந்த ஒரு மனுஷன் சரியாக அதை செய்கிறானோ அவன் நிறைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, கர்த்தருக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். தாவீது சொல்றாரு, எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன் சொல்றாரா?
அப்போ அவரை நம்ம துதிக்க, அவர் ஆராதிக்க, அவர் மகத்துவங்களை உயர்த்துவதற்காக தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நாம அதற்காக தான் பயன்படுத்த சொல்லுகிறார். அப்போ நம்ம வாயில எப்பொழுதும் கர்த்தரை உயர்த்துகிற அந்த துதியும் ஸ்தோத்திரமும் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்கெல்லாம் போறீங்களோ அந்த ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. மழையை பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரே நீ கொடுத்த அந்த மழைக்காக ஸ்தோத்திரம். வெயில் வருது, வெயில் வரும்போதே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வெயிலை கொடுத்தீங்களே அதுக்காக ஸ்தோத்திரம். போயிட்டே இருக்கீங்க, போயிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? உதவி செய்ய என்ன பண்ணுங்க, ஆண்டவரே எங்க காரியத்திற்கு உதவி செய்ய சொல்றோம். ஆண்டவரே சுகபத்திரமா திரும்பி வந்த அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆமென். அதுக்காக தான் நாம பயன்படுத்தணும். அல்லேலூயா. ஆமா. அதனால அதை தவறா நீங்க பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, நன்மைகள் நமக்கு கிடைக்காம போய்விடுகிறது, ஆசீர்வாதங்கள் கிடைக்காம போய்விடுகிறது. அதனால நாமும் அதை சரியாக நம்ம பயன்படுத்தணும். பயன்படுத்துவீங்களா? நாங்க நாவை சரியாக பயன்படுத்துவீங்களா? எதுக்காக பயன்படுத்தணும்? கர்த்தரை துதிப்பதற்காக. ஆமென். முதல்ல சொன்னாரு, அதாவது படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக. மனுவை படைத்தான் தன்னை மனுவை படைத்தான். மனு எதுக்காக படிச்சாரு? கடவுளை வணங்க, தெய்வத்தை வணங்க, நம்ம கர்த்தரை வணங்க. அல்லேலூயா. அதை விட்டுட்டு நாம என்னென்னமோ நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம வழி தவறி நம்ம ட்ராக் எங்கேயோ மாறி போச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமா. அதனால அதாவது கர்த்தரை உயர்த்துவதற்கு பதிலாக மனுஷனை உயர்த்தினா அவன் நான் சொல்றேன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஆமா. இன்னைக்கு பைபிள்ல போட்டிருக்கு, அதாவது தேவன் படைத்த படைப்புகளை உயர்த்தி கொண்டிருக்கிறான் மனுஷன். நான் சொல்ல புரியுதா? பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. ரோமர் 1:25 வாசிங்க. என்ன போட்டிருக்கு? ரோமர் 1:25. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாய் மாற்றி, தேவனுடைய சத்தியத்தை அவங்க பொய்யாக மாற்றிட்டாங்கன்னா, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல், சிருஷ்டிகரை நம்ம படைத்த ஆண்டவரை தொழுது சேவியாமல், சிருஷ்டியை தொழுது சிருஷ்டித்ததை நம்ம தொழுது சேவித்தார்கள். இருக்க பைபிள்ல அவங்க சிருஷ்டிகரை என்ன பண்ணல? மகிமைப்படுத்தல. சொல்லுங்க, எதை? தேவன் படைத்த படைப்புகள் என்ன பண்றாங்க? தொழுது பண்றாங்க, ஸ்தோத்திரம் பண்றாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு வேதனை பண்றாங்க? வேதனைப்படுவாரா இல்லையா? சொன்னாரு, மனுஷனை உண்டாக்குறதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். போட்டு மனஸ்தாபப்பட்டார். இன்னைக்கு நல்லா கவனிங்க. இன்னைக்கு தேசம் இன்னைக்கு பெரிய சாபத்துக்குள்ளாக இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? சாபம், தேசத்துக்குள்ள சாபம். ஏன் சாபம் தெரியுமா? இன்னைக்கு மனுஷன் தெய்வத்தை விட்டுட்டு என்னத்தையோ என்ன பண்றான்? பணையை கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் படைத்த படைப்புகளை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். வேதனைக்குரிய காரியம். அதனாலதான் தேசத்துக்கு சாபக்கேடு. ஆனா எந்த ஒரு நாட்டுல அல்லது எந்த ஒரு தேசத்துல, எந்த ஒரு குடும்பத்துல தேவன் படைத்த அந்த தெய்வத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் அனுபவமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இன்றைக்கு அநேகர் தேவன் சிருஷ்டித்தவர்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள், சிருஷ்டிகரை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆமென். அப்போ நாம என்ன செய்யணும்னா, நம்மை சிருஷ்டித்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தான் கர்த்தாதி கர்த்தர். அல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இருக்கா பைபிள்ல? கடைசியா முடிக்கும் போது சொல்லுது, அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அல்லேலூயா. அப்போ அவர் ஸ்தோத்திரம், அவர் எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் அவர் ஒருவரே பாத்திரம். அவரை தான் நம்ம போற்றணும். நம்மை படைத்த கர்த்தரை தான் நம்ம உயர்த்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அது நமக்கு
அதுதான் தேவன் பிரியப்படுவார், அதுதான் கர்த்தர் நம்மள சந்தோஷப்படுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். சோ புரிந்து கொள்ளுங்கள். சோ அப்ப அவர் துதிக்கு பாத்திரம் உள்ளவரா, கணத்திற்கு பாத்திரம் உள்ளவரா, அப்ப நம்ம அவரை உயர்த்தணும். ஆமென். ஓகே. சாத்தான் ஜீசஸை பார்த்து சொன்னான். சாத்தான் ஜீசஸை பார்த்து சொன்னான். என்ன சொன்னா தெரியுமா? இவர்கள் எல்லாம் உனக்கு ஒரு தருவன், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டா. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டா, இவங்களெல்லாம் நமக்கு தருவன். அடுத்த நிமிஷம் ஆண்டு சொன்னாரு, அப்பால சாத்தா, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அல்லேலூயா. ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அதான் பாயிண்ட். ஒருவருக்கே. நம்ம துதிக்கு பாத்திரம் உள்ளவர் யார் சொல்லுங்க? நம்முடைய கர்த்தாதி கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர்தான் மகிமைக்கு பாத்திரம் உள்ளவர், மாட்சிமைக்கு பாத்திரம் உள்ளவர். அவர்தான் என்னென்னைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென். அவரைதான் நம்ம உயர்த்தணும், அவரைதான் நம்ம துதிக்கணும். மனுஷனை தயவு செய்து உயர்த்தாது. ஆமா, உயர்த்தாதீங்க. அதனால தெய்வத்தை தான் நம்ம உயர்த்தணும், ஆண்டவரை தான் நம்ம உயர்த்தணும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்ல, கொடுங்க. அந்த சங்கீத புஸ்தகம் சொல்லுது 149:8 வாசிங்க. என்ன போட்டிருக்கு? சங்கீதம் 149:8. இப்ப படிச்சல அதான் அந்த வசனம் தான். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்த துதி என்ன பண்ணோம்? இருக்க வேணும். அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? வாயில் என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்கணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணுமா? கர்த்தரை ஆராதிக்கணுமா? சோ இது நீங்க மறந்துடவே கூடாது. சரிதான். அதுக்கு சங்கீதம் 156 வாசிங்க. 156. சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. இன்னும் என்ன அர்த்தம்? உயிருள்ள எல்லாமே கர்த்தரை துதிப்பதாக. இருக்கா பைபிள்ல? நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்காரா? எதுக்காக கொடுத்திருக்காரு? அவரை துதிக்கிறதுக்காக, அவருக்காக வாழ்வதற்காக. புரிஞ்சிச்சா? இதுதான் பர்பஸ், இதுதான் நோக்கம். அதை விட்டு நீங்க தவறும் பொழுதுதான் பிரச்சனை. வேற யாரையும் போய் உயர்த்தி பேசுனீங்கன்னா பிரச்சனை. கர்த்தர்ல மாத்திரம் தான் உயர்த்தணும். இதுதானா? ஓகே. அதுக்கு நல்லா கவனிங்க. 107:1 வாசிங்க பார்க்கலாம். 107:1 வாசிங்க. என்ன போட்டு பாருங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை துதியுங்கள், நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப கர்த்தரை துதிக்கணும். துதிக்கணுமா? ஏன் துதிக்கணும்? அவர் நல்லவர். நல்லவர். எதுக்கு நல்லவர்? உணவு கொடுத்தார்ல, கர்த்தரை துதிங்க, அவர் நல்லவர். அல்லேலூயா. குடிக்க உட கொடுத்தார்ல, அவரை துதியுங்கள், அவர் நல்லவர். அல்லேலூயா. இருக்க வீடு கொடுத்தார்ல, அவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி என்னெல்லாம் கொடுத்தார் அதெல்லாம் நினைச்சு நம்ம துதிச்சு அவர் நல்லவர் 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 என்ன பண்ணணும்? வாயில சொல்லுங்க, துதிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, துதிச்சுட்டே இருக்கணும். ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் படைத்த எல்லா ஜீவ ராசிகளும் கர்த்தரை துதிக்க தெரியுமா உங்களுக்கு? துதிக்குதா இல்லையா? ஆமா. அதாவது பறவைகள், பிராணிகள், மிருகங்கள் எல்லாம் கர்த்தரை துதிக்குது. ஆனாதான் சாப்பாடு வேலைக்கு வேற கர்த்தர் கரெக்டா செய்யறாரு. காக்கா பறகுது, அது ஸ்தோத்திரம் பண்ணுது. குருவி பறகுது, அது ஸ்தோத்திரம் பண்ணுது. அதுக்காக தான் அந்த நேரத்துக்கு அதுக்கு ஆகாரம் வருது. அப்போ அதெல்லாம் விட மனுஷன் விசேஷமாக படைக்கப்படும். இல்லையா? நல்லா விசேஷமானவர்கள். அதனால கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ நல்லா துதிச்சு நீ பாடணும், நீ என்னை உயர்த்திட்டே இரு, நான் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பேன். இல்லையா? அப்ப நம்முடைய வாயில எப்பொழுதும் துதி, எனக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப தேவனை துதிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன, ஆசீர்வாதம் என்ன?
தேவனை துதிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற நன்மைகள், ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சங்கீத புஸ்தகம் எடுத்துக் கொடுங்க. 22, 26 வாசிங்க. இருக்கா பைபிள்ல? எட்டாச்சா? என்ன போட்டிருக்கு சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். இருக்கா பைபிள்ல? சரி, அதுக்கு அடுத்தது கர்த்தரை தேடுகிறவர்கள் துதிப்பார்கள். உங்க இருதயம் என்றென்றைக்கு வாழும். அப்போ எப்போ உங்க இருதயம் வாழும்? அவரை துதிக்க 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 துதிக்க, அவரை உயர்த்த உயர்த்த உயர்த்த, அவரை ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண உங்க இருதயத்தை கர்த்தர் வாழ வைப்பார். இல்லையா? முதல் ஆசீர்வாதம், நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் தெரியுமா? தேவனை நீங்க தேவன் துதிக்கும் போது உங்க இருதயம் சொல்லுங்க வாழும். ஆமென். நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். நீங்க வாழ்ந்து ஏதாவது வாயில வைமா? இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே தூக்கிட்டு போயிட்டேன். தேவனை துதிக்கும் பொழுது நம்ம இருதயம் வாழும். நீங்க வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். நீங்க வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நாம நல்லா தேவனை நீங்க துதிச்சீங்கன்னா எப்படி இருப்பீங்க? வீணா போயிட மாட்டோம். அல்லேலூயா. ஆமா, சில ஆளுங்க வீணா போயிட்டான். ஆமா, நம்மெல்லாம் அப்படி இருக்க மாட்டோம். நம்ம கர்த்தரை துதிச்சோம்னா நான் சொல்றேன், உங்களை நல்லா வாழ வைப்பேன், ஆசீர்வாதமா வாழ வைப்பார். நீங்க சுகமா இருப்பீங்க. அல்லேலூயா. துதிக்கணுங்க. துதிச்சாதான் ஆண்டவர் இருதயத்தை ஆண்டவர் வாழ செய்வார். அல்லேலூயா. சில சொல்றாங்க எனக்கு வாழவே பிடிக்கல சொல்றாங்களா? செத்து போயிடலாம்னு நினைக்கிறேன், வாழவே பிடிக்கல. ஏன் தெரியுமா? ஏன்? கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துறது, கர்த்தரை ஸ்தோத்திரப்படுத்துறது என்னென்னமோ பண்ணிட்டுக்கிறாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில வெறுப்பு உண்டாகி, அதனால வெறுமை காணப்பட்டு, அதனால நான் உலகத்தை விட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன்றாங்க. இல்லைங்க, எப்பவுமே தேவனுடைய பிள்ளைங்க கர்த்தரை உயர்த்த ஆரம்பிச்சுட்டா உங்க இறுதியும் சந்தோஷத்தினால கர்த்தர் நடக்கும். கருமையா யாரு இருக்கிற விரோதமா பேசினாலும் சந்தோஷம் இருக்கும். நீங்க அதை குறித்து கவலையே பட மாட்டீங்க. அப்போ சந்தோஷம் முக்கியமா ஒரு மனுஷனுக்கு. அந்த சந்தோஷம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? அந்த இறுதி எப்படி நம்ம வாழணும்? கர்த்தரை துதிக்க, கர்த்தரை மிகைப்படுத்தும் பொழுதுதான் அந்த இறுதியத்தை தான் நம்ம நான் சந்தோஷப்படுத்துவாரு. நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க, தேசத்துல உங்க ஆசீர்வாதமாய் கட்டணும். புரிந்து கொள்ளுங்கள். அப்போ தேவனை துதிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியா கர்த்தர் மாற்றுவாரா அப்படின்னு சொல்றீங்களா? 1 சாமுவேல் புஸ்தகம் எடுத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 1-10 வரைக்கும் நீங்க வாசிங்க பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் வாசிங்க. அண்ணாவும் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்கு களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைகளின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உண்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி வேட்டுமையான பேச்சை பேசாதீர்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமாய் அல்லவோ. பலவான்களின் வீல் முறிந்தது, விளையாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாக இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியா இருந்தவர்களோ இனி பசியா இரார்கள். மலடியா இருந்தவள் 7 பெற்றாள். அநேக பிள்ளைகளை பெற்றவனோ பலட்சியப்பட்டார். கர்த்தர் சொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரை பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாக இருக்கிறார். கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் ஒதுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தார்.
அப்போ அன்னாளை குறித்து பைபிள்ல எழுதிருக்கு. அன்னாள் பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தரை அவங்க துதிக்க ஆரம்பிச்சாங்க. பைபிள்ல போட்டிருக்கு, அன்னாள் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதிச்சாங்கன்னா என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. பாருங்க, அவங்க இருதயம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைந்தது. அந்த வாழ்க்கையெல்லாம் எல்லாமே விரும்புவாங்க. என்ன சொல்றீங்க? ஒரு மகிழ்ச்சி வீட்டுல இருந்தாக்கா நான் சொல்றேன், எல்லாமே நல்லா இருப்பாங்க. சொல்றீங்களா? குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி தேவை இல்லையா? மகிழ்ச்சி இருக்கும்போது அந்த குடும்பத்துல பாருங்க, எல்லாரும் நல்லா ஒன்னா இருப்பாங்க, ஒன்னா போவாங்க, ஒன்னா இருப்பாங்க. நான் அந்த குடும்பத்துல மகிழ்ச்சியே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், குடும்பம் ஒரு மாதிரி போயிடும். ஆமே. இங்க பாருங்க, கர்த்தரை குதிச்சாங்க, துதி செலுத்தினாங்க. அப்பதான் அவங்க இருதயம் கர்த்தருக்குள்ள மகிழ்ந்தது பைபிள். ஆமே. பைபிள் போட்டு பாருங்க, என் பகைஞரின் மேல் என் வாயில் திறந்திருக்கிறது, உங்களுடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். சந்தோஷம் வந்துச்சு. அப்போ அண்ணால் துதிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? பைபிள் போட்டுக்கா. அண்ணால் துதிக்கிறதுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்க? அவங்க துக்க முகமா இருந்தாங்க. பைபிள்ல போட்டிருக்கா? துக்க முகமா இருந்தாங்க, கவலையோடு இருந்தாங்க. ஆனா நல்லா கேட்டீங்க, ஆனா எப்போ அவங்க ஆலயத்துக்கு போய் தேவனை துதிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பொழுதுமே ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள வந்து. மனுஷனுக்கு சந்தோஷம் ரொம்ப முக்கியங்க. அதுதான் சொல்றேன், நீங்க துதிக்க 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 என்ன வரும்னா உங்க இருதயத்தை கர்த்தர் சந்தோஷத்தினால் நிரப்பவா. கல்வியா, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க சுகித்து இருப்பீங்க. ஆமே. புரிந்து கொள்ளல. அதனால அண்ணா துதிக்கும் பொழுதுதான் இருதயம் துக்கமா இல்லை, அவர் சந்தோஷமா ஆனவர் மாற்றினார். அதனால துதிக்கும் பொழுது நம்ம இருதயத்தை ஆனவர் வாழ வைப்பா. தேவையா? இருதயத்தை மகிழ்ச்சினால கர்த்தர் நிரப்புவா. தேவையா? தேவனை துதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க சுகமா வாழ்வீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஆமே. சொல்றீங்களா? நம்ம துதிச்சா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? ஆமா. அப்ப துதிக்க என்ன பண்ணுங்க, நீங்க ஆரம்பிக்கணும், துதிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, இனிமேலே என் நாவை துதிக்க பயன்படுத்துவேன், ஸ்தோத்திரிக்க பயன்படுத்துவேன். உன்னை எப்பொழுதும் நான் புகழ்ந்துட்டே இருப்பேன், எப்பொழுதும் உயர்த்திட்டே இருப்பேன். சொல்லுங்க. ஆமே. ஆமா. போறீங்களா? டூவீலர்ல போறீங்களா? வேலைக்கு போறீங்களா? கர்த்தரை உயர்த்துங்க. அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வீட்டுக்கு வரீங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சர்ச்சுக்கு வரீங்களா? ஆண்டவரை உயர்த்துங்க. இப்படிதான் நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். அதை விட்டுட்டு நம்ம வேற திசை மாறும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில சஞ்சலங்கள், தவிப்புகள், துக்கங்கள் இதெல்லாம் மாறும். ஆமே. துதிக்க பழகுங்கள், துதிக்க ஒப்புக்கொடுங்கள், துதித்து பாடுங்கள். நிச்சயமா என்னுடைய வேதனைகள், கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, யோபை ஆண்டவர் வாழ வைத்தார். வாழ வச்சாரா யோப? அதுக்கு முக்கிய காரணம் தெரியுமா? யோபு வாழ வச்சாரு. யோபு எல்லாவற்றையும் இழந்த போது அந்த நிலைமையில அவன் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன சொன்னா தெரியுமா? எல்லாவற்றையும் இழந்த போது சொன்னா, கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தர் நல்லவர், அவருக்கே ஸ்தோத்திரம். அப்படிதான் சொல்லணும். தேவனத்துல நன்மையை பெறணும். பெற்றுக்கொள்றோமா? அப்போ ஸ்தோத்திரம் வருது. தேவனத்துல நன்மை பெற்றுக் கொள்ளும் பொழுது மட்டும் ஸ்தோத்திரம் வருது. ஜெபம் பண்றோம், ஆராதிக்கிறோம், அதெல்லாம் பண்றோம். ஆனா ஒரு தீமைன்னு நம்ம வாழ்க்கையில நடக்கும் பொழுது அப்பதான் வாயிலிருந்து நான் சொல்றேன், எதுவுமே வாயில் அமைதியா கர்த்தரை கவனிக்கிறா. அல்லேலூயா. அதான் யோபு சொல்றாரு, தேவனத்துல நன்மையை பெற்றனா நன்மையை மாத்திரம் பெற்றுக்கொண்டு நீ ஸ்தோத்திரம் பண்றமா? பைபிள் பார்த்து சொல்ற, நன்மையை பெற்றுக்கொண்டு மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ற. இப்ப தீமை வந்தவனே நீ ஆத்மன்னு சொல்லிட்டு நீ கர்த்தர் இல்லைன்ற. ஆனா தேவன், நீங்க பாத்தீங்கன்னா யோபு அந்த ஒரு விசுவாசத்துல, உத்தமத்துல உறுதியா இருக்கு. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ தேவன் யோபு வாழ வச்சாரா? வாழ வச்சாரா இல்லையா? அவன் ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றி எடுத்து போன எல்லாரும் என்ன பண்ணாரு? தலையாக திரும்ப கொடுத்தார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யோபு கர்த்தர் நல்லவர் என்று துதிச்சான். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தாவீதை
வாழ வச்சார். தாவீது என்ன பண்ணாரு? தாவீதுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்களா? சவுல் யாரு? அவர்தான் தாவீதுடைய மாமனார், சொந்த மாமனார். ஆனா கவனிங்க, பொறாமையினால சவுல் எப்படியோ தாவீதை எப்படியாவது என்ன பண்ணோம், அவனை சாகடிச்சிருந்தோம், அவனை கொன்னுடுன்னு சொல்லி எத்தனையோ முறை முயற்சி பண்ணினான், எத்தனையோ முறை ட்ரை பண்ணினான். ஆனாலும் அவன் மேல கையை வைக்கவே முடியல. அது காரணம் என்னன்னா, தாவீதுல நீங்க பார்த்து தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயிலிருக்கும். ஹல்லேலூயா. அதனால கர்த்தரு அவனை சாகடிக்க விடல, கர்த்தர் வாழ வச்சார். திரும்ப சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிருபை உங்க மேல இருக்கும். நீங்க கர்த்தரை துதிக்க துதிக்க ஸ்தோத்திரப்பட கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். எந்த ஒரு சத்ரு உங்களுக்கு விரோதமா என்ன பண்ண முடியாது, எழுப்பவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு துணையாக இருப்பார். அதனால தாவீதுக்கு கர்த்தர் துணையா இருந்தார், அவனை காப்பாற்றினார், அவனை வாழ வைத்தார். அதற்கு காரணம் என்னன்னா, தாவீது கர்த்தரை துதிக்கிறவன். நாம புரிந்து கொள்ளுங்கள். அதனால என்ன சொல்றோம்னா, நாமும் கர்த்தரை துதிக்க 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 என்னன்னா, ஒரு தேவ பிரசன்னம் நம்ம நிரப்ப ஆரம்பிக்கும். நம்ம தேவனுடைய மகிமையில நம்ம நிரம்பும். இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கும். அதனால கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை நல்லா ஆராதிக்கணும். ஆமென். நல்லா ஆராதிங்க, நல்லா கவனிங்க. அதுக்காக தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஆராதனையில வந்து கலந்து கொள்ளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன, பிரசங்கத்துக்கு வரக்கூடாது, ஃபர்ஸ்ட் பாட்டுக்கா வந்து உட்காந்து. புரியுதா உங்களுக்கு? இல்ல இவங்க தேவ பிரசன்னம் முக்கியமா, நான் சொல்றேன் தேவனுடைய பிரசன்னம் முக்கியமா? சொல்லுங்க. முதல்ல எது முக்கியங்க? தேவனுடைய பிரசன்னமே தான் முக்கியம். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய பேரு தேவனுடைய நம்ம லேட்டா போனா பரவாயில்ல, தேவ பிரசனத்துக்கு நீ வராம போனீங்கன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு எந்த ஒரு அற்புதம் நடக்காது. புரியுதா உங்களுக்கு? தேவ பிரசனம் தான் நான் சொல்றேன் உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வருகிற காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய காரியம் நடக்கும். தேவ பிரசனத்துல வந்து என்ன பண்றான், மகிமைக்குள்ள வந்த உடனே கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. மகிமைக்குள்ள வந்த உடனே என்ன பண்றாங்க, கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. துதிக்க 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 என்ன ஆகும், தேவ பிரசனம் நிரம்ப ஆரம்பிக்குது. நிரம்ப ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுது, அபிஷேகம் வருது. அபிஷேகம் வருது. அபிஷேகம் அதான் சொல்றது, ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கும் போது என்ன தெரியுமா, அவனுக்குள்ள ஒரு மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல எண்ணங்கள் வருது, அவனுக்குள்ள நல்ல எண்ணங்கள் வரும். இனிமேல் ஐயோ நான் இதை செய்ய மாட்டேன், இனிமேல் இதை பண்ண மாட்டேன், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை மாற்றி கொடுக்கிறப்பா, அந்த உணர்வு வரும். நீ தேவ பிரசனத்துக்கே வராம நீ எல்லாம் முடிஞ்ச பிறகு நீ வரீங்கன்னா, அப்ப நீ வந்து எப்படி போவ தெரியுமா, வெறுமையா தான் போவ. எப்படி போவ? வெறுமையா தான் போவ. ஆமா. எவ்வளவு துதிக்கிறது, எவ்வளோ ஒரு பாக்கியம் நமக்கு. சொல்லுங்க, இவ்வளவு பெரிய பாக்கியம். விதிச்சாதான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார், இன்னும் கிட்டே சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அதனால பிரசங்கம் சாதிக்காதது, தேவ பிரசன்னம் சாதிக்கும். என்ன சொல்றேன்னா, அதாவது வரீங்க, ஆராதனைக்கு தான் வரீங்க, ஏன் கொஞ்சம் சீக்கிரம் தான் வருது? என்ன சொல்லுங்க, சொல்லி புரியுதா உங்களுக்கு? ஏன் அடுத்த ஆராதனை இல்ல, அடுத்த ஆராதனை போனா என்ன, ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சிடலாம அப்படின்னா எல்லாம் முடிஞ்சு அப்படியே முடிச்சு எங்க அதை விட என்ன உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? என்ன வேலை இருக்குது? பெரிய வேலை, இதெல்லாம் பெரிய வேலை. என்ன சொல்லுங்க, கர்த்தரை கனப்படுத்தலைன்னா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை எந்த ஆளும் உங்களை என்ன பண்ண மதிக்க மாட்டாங்க. நீ கர்த்தரை முதல்ல கனம் பண்ணிட்டு போனாதான் உங்க வேலையில மத்தவன் கனம் பண்ணுவான். இல்லையா? ஆமா. இன்னும் மத்தவன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சல்யூட் பண்ணுவாங்க. ஏன்னா நீ அவர் ராஜாவுக்கு கனத்த மகிமை செலுத்திட்டு போற. அப்போ நீ போற இடத்துல உனக்கு மதிப்பு மரியாதை வரும். புரிந்து கொள்ளுங்க, உன் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ நீ ஆராதனைக்கு வராம நீ லேட்டா வந்தீங்கன்னா என்ன தெரியுமா, நான் சொல்றேன், ஏதோ உனக்குள்ள ஒரு பெருமையோடு தான் நீ திரும்பி போவேன். அதனால மாற்றமே நமக்குள்ள வராது. ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால கர்த்தரை துதிக்க, அந்த பைபிள்ல போட்டிருக்க வாசல்களில்
ஒரு வாசல்கள் என்ட்ரான போதே நீ என்ன பண்ணிட்டு தெரியுமா, துதிக்க ஆரம்பிச்சு. அப்ப அதெல்லாம் முடிஞ்ச பிறகு எப்படி துதிக்க முடியும்? நீ சொல்லுங்க, என்ன பைபிள்ல போட்டிருக்கு? அவர் வாசல்களில் துதியோ புகழ்ச்சியோ புகழ்ந்து பிரவேசிங்கள் இருக்கா பைபிள்ல? துதித்து ஒரு நாமத்தை ஸ்தோத்திரிங்க இருக்கா? அப்போ நம்ம எல்லாம் ஆராதனை முடிஞ்சு போய் வந்தீங்கன்னா எப்படி நம்ம துதிக்க முடியும்? அதெல்லாம் பாடெல்லாம் முடிஞ்சு போச்சுல. நாங்க ஹல்லேலூயா, விடுதலை நமக்கு கிடைக்காது, விடுதலை கிடைக்காது, ஒரு உற்சாகம் வராது. அதனால என்ன சொன்னா, நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு உற்சாகம், பரிசுத்த ஆவி நிரப்புவதுதான் நமக்கு இருக்கிற ஒரு ஆசீர்வாதம், வேற எதுவுமே இல்லை. ஆமென். பைபிள்ல போட்டிருக்கு, பரிசுத்த ஆவியினால நம்ம என்ன பண்ணோம்? நிரம்பணும். ஒவ்வொரு நாளும் ஆவி நிரம்பிட்டு நம்ம போனாதான் நம்ம நல்லா இருப்போம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அதனால என்ன சொல்றோம்னா, கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அப்ப முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னா, கிடைக்கிற நன்மைகள் என்ன சொல்லுங்க. இருதயம் வாழும். சொல்லுங்க, கர்த்தரை துதிக்கும் போது இருதயம் வாழும், நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம சுகமா இருப்போம், நம்ம ஆசீர்வாதமா இருப்போம், நம்ம குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும். எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். ஓகே. இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, தேவனை துதிக்கும் போது நம்ம கிடைக்கிற நன்மைகள் என்ன? 2 நாளாம் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாம் புஸ்தகம் 20 வாசிக்க பார்க்கலாம். என்ன பண்ணிட்டு 2 நாளாம் புஸ்தகம் 20. வாசகம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அவர்கள் பாடி என்ன போனீங்க? கவனிச்சிங்களா வசனம்? எடுத்துறீங்களா வசனத்தை? பாருங்க, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது பைபிள் போட்டிருக்கு, அதாவது ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார், அவர்களை வெட்டுண்டு விழுந்தார்கள். இருக்கா பைபிள்ல? அப்போ துதி ஸ்தோத்திரமும் பண்ணும்பொழுது நான் சொல்றேன், அதாவது 2வது பாயிண்ட்ஸ், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 2வது பாயிண்ட்ஸ் தெரியுமா? நீங்க துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குதுங்க? கர்த்தருக்குள்ளாக என்ன பண்றாரு? யுத்தம் பண்ண வராரு. ஹல்லேலூயா. யுத்தம் பண்ண வராரு. அப்போ இங்க என்ன நடக்குது? இங்க பாத்தீங்கன்னா யோசபாத்துக்கு விரோதமாக, அதாவது மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் என்ன பண்றாங்க தெரியுமா? திரளான ஜனங்களோடு பலது போரிட யுத்தம் பண்ண வருகிறார்கள். அப்போ யோசபாத்து பார்க்கலாம், இவ்வளோ ஜனங்க வராங்க நம்ம எதிர்க்க, அதனால என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பயந்து போய் இப்போ கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. நோக்கி ஜெபிக்கிறார். என்ன ஜெபிச்சார் தெரியுமா? எங்கள் தேவனே, இவர்களுக்கு நியாயம் தெரிவிக்க மாட்டீரோ? இந்த திரளான ஜனங்களுக்கு முன்பாக, எங்களுக்கு விரோதமாக ஜனங்களுக்கு முன்பாக எதிர்த்து இருக்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்க இப்ப என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கு துணை நில்லும். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நாங்க உண்மையே நம்பி கொண்டிருக்கிறோம். நம்ம உண்மையே நம்பி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்பவுமே பிரச்சனை வரும்போது, வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது நம்ம செய்யறது என்ன தெரியுமா? மனுஷங்க தேடி போவாதீங்க. அம்மா வீட்டுக்கு போகலாமா, அக்கா வீட்டுக்கு போகலாமா, இங்க போகலாமா, அங்க போய் சொல்லலாமா, அங்க போய் சொல்லலாமா, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. நீங்க போக வேண்டிய ஒரு இடம் தான் தேவஸ்தானம். அதுதான் ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, எங்களுக்கு இப்ப என்ன செய்வது எங்களுக்கு தெரியல. ஆண்டவரே, பிரச்சனை தலைக்கு மேல வந்துடுச்சு. ஆண்டவரே,
ஆண்டவரே நாங்க உண்மையே நம்பி இருக்கிறோம், என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, எங்களுக்கு உதவி செய்யும். ஜெபம் பண்ணி பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அதான் சீக்கிரம், அதான் யுத்தம் பண்ண வருவார். அப்போ என்ன சொல்றாரு தெரியுமா ஆண்டவரே? உடனே தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாரு? அப்பா நீ பயப்படாத, நீ என்ன பண்ற, 7,000 ஜனங்களுக்கு முன்பாக நீ பயப்படாத, கலங்காமல் இரு. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது கர்த்தருடையது. அல்லேலூயா. இது கர்த்தருடையது. நீ பயப்படாதப்பா, நீ பயப்படாத, கலங்காத, நீ தைரியமா போ, நான் உன் கூட இருக்கிறாங்க ஆண்டவர். பாருங்க, அல்லேலூயா சொன்னாரு பாருங்க. உடனே அலைகளுக்கு யோசபாத்துக்கு ஒரு விசுவாசம் வந்துடுச்சு. பரவாயில்ல, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. இப்போ அவன் சொல்றான், இப்போ கர்த்தருக்கு எது பிடிக்கும், எதுக்கு பிரியம், அவர் எது பிரியமா இருப்பாரு, எது பிரியமா இருப்பாரு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி செய்யலாம். அதாவது எல்லா யுத்த படை வீரர்களுக்கு முன்பாக ஆயுதம் அணிந்த வீரர்களுக்கு முன்பாக முதல்ல யாரதேமா முன்னாடி வைக்கிறான், நல்லா பாடி துதிக்கிற பாடல்களை முன்னாடி நிறுத்துகிறான். அழகா செஞ்சா பாருங்க. எவ்வளவு அவனுக்கு யுத்த வீரர்களா இருக்கிறாங்க, படை வீரர்கள்லாம் ஏராளமா இருக்கிறாங்க, ஆயுதங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனா அதெல்லாம் அவன் நம்பல. ஆயுதத்தை நம்பல, படை வீரர்களை நம்பல. யாரை நம்பலாம் தெரியுமா? கர்த்தரை மாத்திரம் நம்பலாம். அல்லேலூயா. அவன் பார்த்தான், ஆண்டவருக்கு எது பிரியம், அவரை துதிச்சா போதும்ல, அற்புதம் நடக்கல. அதனால என்ன பண்ணா, எல்லா ஆயுத படைகளுக்கு முன்னாடி என்ன பண்ண தெரியுமா, துதிக்கிற ஒரு ஆராதனை வீரர்களை, துதிக்கிற ஆட்களை என்ன பண்ண தெரியுமா, பாடல்களை அவன் நியமித்தான். அல்லேலூயா. பைபிள்ல போட்டிருக்கு, அவங்க கர்த்தர் நல்லவர் என்று துதிச்சார்களா, அவர்கள் பாடி துதி செய்யும் போது ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். எதிரிகளை அவங்களுக்குள்ளே தங்களுடைய வெட்டுண்டு மடிந்து போனார்கள். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணார். கைத்தட்டமா. அல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். ஒரு பெரிய வெற்றியை கண்டார். புரிந்து கொள்ளுங்க, நீங்க துதி செஞ்சாதான் கர்த்தர் கிரியை செய்யும். கர்த்தர் கிரியை செய்வாங்க. அவருக்கு அவ்வளவு பெரியும். துதிக்கிற மக்களை பார்த்தா அவ்வளவு பெரியும். துதியில அவர் மயங்கிடுவார். இல்லையா? ஆமா, துதிகளை மயங்கி என்ன பண்ண தெரியுமா, இப்பா ரொம்ப நீ பாராட்டுற, என்ன உயர்த்திட்டே இருக்கிற, என்ன வேணும் கேளு, நான் வர முடியும். அல்லேலூயா. துதிங்க, வாயினால கர்த்தரை நல்லா உயர்த்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அது நல்லது. வாயை விரிவாய் தர கர்த்தர் நன்மை நான் நிறுத்துவார். அல்லேலூயா. ஆமா, சில ஆளுங்க ஆராதனைக்கு வந்தா பார்ப்பேன், செதுக்கி வச்சு சிற்பி மாதிரி இருப்பாங்க. ஆமா, அப்படியே இருப்பாங்க. ஆனா துதிக்கவே துதிக்காது. வாய் அங்க இங்கே வேடிக்கை பார்த்துங்க, கண்ணை மூடாம. எதுக்குங்க வரணும் ஆராதனைக்கு? சொல்லுங்க, எதுக்கு வரணும் ஆராதனைக்கு? கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை உயர்த்தணும் வரும். அந்த நேரத்துல போயிட்டு இவங்களை பாக்குறது அவங்கள பாக்குறதுனாக்கா நான் சொல்றேன், எப்படி நீங்க துதிக்க முடியும்? எப்படி ஆண்டவர் ஆராதிக்க முடியும்? நான் சொல்றேன், உங்களை மறந்து கர்த்தரை நீங்க மெய் மறந்து ஆராதிக்கணும். உங்களை மறந்துடணும். கர்த்தரை மெய் மறந்து என்ன பண்ணோம்? ஆராதிக்கணும். அதான் துதி, ஸ்தோத்திரம், அதான் உயர்த்துறது. ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அப்போ யோசபாத்து அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொண்டான். அது மாத்திரமல்ல, யோசபாத்துக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அதற்கு என்ன காரணம்னா, யோசபாத் கர்த்தரை நல்லா துதிச்சார். தேவையா? நல்லா உயர்த்தினார். அதனால ஆண்டவரோட யுத்தம் பண்ணினார். புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா பார்வோன் நிலைக்கொண்டீங்க. இன்னைக்கு பார்வோன் என்ற ஒரு ஆவி ஒன்று இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு பார்வோனின் ஆவி? இந்த பார்வோனின் ஆவி என்ன பண்ண தெரியுமா? தேவ ஜனங்களை ஆராதிக்க விடாது. இஸ்ரேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா 430 வருஷம் எகிப்துல அடிமையா இருந்தாங்க. அது காரணம் யார் தெரியுமா? பார்வோன் தான். அவனுடைய பர்பஸ் என்ன தெரியுமா? நீ எனக்கு வேலை செய்ய சொல்லி பார்க்கறது. நீ எனக்கு என்ன பண்ணும்? வேலை செய்ய. நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ ஆராதிக்க போகக்கூடாது, நீ எனக்கு தான் வேலை செய்யும். அப்போ பிள்ளைங்க, இன்னைக்கு அந்த ஆவிதான் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறது.
கிரியை செய்து கொடுக்கிறது. நான் தேவனை ஆராதிக்க வராம இன்னைக்கு வேலை தான் முக்கியம் ஓடுறாங்க. உனக்கு பின்னாடி இருக்கிறது பார்வோனின் ஆவி. அல்லேலூயா. ஆமா, அந்த பார்வோனின் ஆவி உனக்கு வேலை முக்கியம் பண்றதுயா. இந்த காரணம் ஏன் தெரியுமா? உங்க சிந்தனையை மாற்றான் பாத்தியா பின்னாடி பார்வை. அவனுக்கு தெரியும் எங்க கைய வச்சா இவன் ஆசீர்வாதத்துல எடுத்துடலாம், நல்லா தெரியும். அதனால என்ன பண்றான், மெயின் என்ன பண்றது தெரியுமா, சுவிட்ச் என்ன பண்றது தெரியுமா, அதான் அந்த ஆராதனையில என்ன பண்றான், கைய வைக்கிறான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைங்க. இந்த வருஷத்துல புதிய வருஷம் தீர்மானம் பண்ணுங்க. என்ன தீர்மானம் பண்ண தெரியுமா? அதாவது இந்த புதிய ஆண்டில 52 வாரம் என்ன பண்ணுவேன், ஆராதனைக்கு வந்து தேவன் ஆராதிப்பேன் என்று தீர்மானம் பண்ண. அல்லேலூயா. அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியங்க. தேவன் அதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கிறாரு. என்னங்க ஆமென் சொல்ல மாட்டீங்க? அதுக்காக தான் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறாருங்க. அப்போ அதை நீங்க விட்டுட்டு நீங்க வேற என்னமோ செய்யும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது, போராட்டங்கள் வர ஆரம்பிக்குது, சந்தோஷம் இல்லாம போயிடுது. ஆமென் சொல்றீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா வந்து பத்தியா. ரொம்ப முக்கியம் ஆராதனை என்பது. ஆண்டவர் சொன்னாரு, பார்வோன்ட்ட சொன்னாரு, இப்போ அதாவது மோசகிட்ட சொல்லி அனுப்பினார். பார்வோன்ட்ட போய் சொல்லு, என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பிவிடு. அவன் பாக்குறான், நீ அப்படிதான் தேவ பிள்ளைகளை நீங்க எடுத்து கொண்டிருக்கிறான் பின்னாடி. நீ ஆராதிக்க போகாத, நீ எனக்கு வேலை செய்ய முதல்ல, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டைலாக் எல்லாம் விட்டுக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை என்ன மத்த நாங்களும் கிறிஸ்தவன் தான், நான் இல்ல நீ மட்டும் போய் போறன்ற. எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க, இதெல்லாம் பிசாசுடைய தந்திரங்கள். இல்லையா? நான் இந்த ஒரு காரியத்துல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், இந்த வருஷத்துல நீங்க அமோகமாய் எதிர்பார்க்காத விதத்துல கர்த்தர் உங்களை அமோகமாய் ஆசீர்வதிப்பார். தீர்மானம் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டுகள இந்த புதிய ஆண்டில ஒரு வாரம் கூட நான் என்ன பண்ணுவேன், தேவனை ஆராதிக்க வராம இருக்க மாட்டாங்க. முதல் வேலை எனக்கு அதுதான். முதல்ல நான் வந்துட்டு தான் மற்ற வேலையை எனக்கு கவனிப்பாங்க. சொல்லுங்க, கர்த்தர் உங்க மேல பிரியமா இருப்பார், உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த ஆண்டில எத்தனையோ வாரங்கள் என்ன பண்ண தெரியுமா? ஆமா, எத்தனையோ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஆண்டவரை வந்து அலட்சியம் பண்ணிட்டு போயிட்டு. ஆண்டவர் எப்படி நம்ம மேல பிரியமா இருப்பாரு? சொல்லுங்க, எப்படி நம்ம மேல பிரியமா இருப்பாரு? எப்படி நம்ம ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவர்? அப்போ இந்த புதிய ஆண்டில அப்படி இல்ல, ஆண்டவர் நிறைய நன்மைகளை உங்களுக்கு வைத்திருக்கிறார், நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். கடந்த ஆண்டில இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப இந்த புதிய ஆண்டில பெற்றுக்கொள்ள போறீங்க. அதனால இந்த நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? புதிய ஆண்டில ஆண்டவரே, நான் ஒரு தீர்மானத்தோடு போறேன், உன்னை நான் துதிப்பதற்காக தான் ஆண்டவரே நான் முக்கியத்துவம் கொடுப்பேன், உன்னை ஆராதிப்பதற்காக தான் நான் முன்னாடி வருவேன், வேற எங்கே எனக்கு மற்ற வேலை முக்கியம் சொல்லி. அல்லேலூயா. நாம சொல்றீங்களா? புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை துதிப்பதுதான் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார், அதுக்காக தான் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனையும் பதிவு. அல்லேலூயா. சகல ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் அவர் ஒருவருக்கே செலுத்தலாம். புரிந்து கொள்ளுங்கள். ஓகே, மூன்றாவதாக கர்த்தரை துதிக்கும் பொழுது தடையாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் நீக்கப்படுவார். ஃபர்ஸ்ட் சொன்னேன், துதிக்கும் பொழுது நம்ம இருதயம் வாழும், நல்லா இருக்கும், சரிதானா? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும். இரண்டாவது காரியம், கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை புகழும் போது என்ன சொன்னேன்? இரண்டாவது என்ன மறந்துட்டீங்களா? கர்த்தர் என்ன பண்ணுவாரு? யுத்தம் பண்ணுவாங்க, உங்களுக்கு துணையில இருப்பாரு. அல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட்ஸ். மூணாவது பாயிண்ட்ஸ், கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கிற தடையான காரியங்கள் என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் நீக்கி போடுவார். அல்லேலூயா. யோசுவா புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, 6வது அதிகாரம் 1-20 வரைக்கும் வாசிங்க. யோசுவா புஸ்தகம் 6வது அதிகாரம் 1-20 வரைக்கும். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழைக்கப்பட்டிருந்தது. போதும்.
எரிகோ என்ற ஒரு கோட்டை சுவர், எரிகோ என்ற ஒரு கோட்டை சுவர் இஸ்ரவேல் ஜனங்கள் போக விடாதபடி, உள்ளே போகக்கூடாதபடி எது தடையா நிற்கிறது தெரியுமா? எரிகோ என்கிற கோட்டை சுவர் தடையாக நிற்கிறது. இல்லையா? இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ அந்த வழியாக தான் என்ன பண்ணோம், போகணும் அவங்க. ஆனா இங்க தடையாக இருக்கிறது எரிகோ இருக்கிற சுவர் கோட்டை. இப்போ ஜனங்க வந்தாங்க, பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தெரியுமா, இது எப்படி நம்ம இதுக்குள்ள நம்ம போக முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இவனுங்க அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த எரிகோவையும் இந்த இருக்கிற ராஜாவையும் உத்தரவுல நம்ம கையில என்ன பண்றேன் சொல்லிட்டாரு. இப்ப உடனே என்ன பண்ண தெரியுமா, ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்குறாரு. என்ன சொல்ல தெரியுமா, உடனே நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு காரியம் செய்யுங்க. இந்த தடைகள் விலக வேண்டும் என்றா, இந்த எரிகோ இருக்கிற கோட்டை சுவர் இடிந்து விழ வேண்டும் என்றா, நீங்க ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்னா, நீங்க இத ஒரு தடவை சுற்றி வாருங்கள். இப்படி 6 முறை என்ன பண்ணுங்க, சுற்றி வாருங்க சொன்னாரா? இப்ப நல்லா கவனிங்க, 7வது நாள் வரும். 6 நாள் சுத்தி வாங்க, 7வது நாள் வரும். 7 முறை சுத்தி வந்துட்டீங்க. 7வது நாள் வரும்பொழுது 7 முறை சுத்தி வரணும்ன்ற எத்தனை முறை கணக்கு போடுங்க, எத்தனை முறை? 6 நாள் சுத்தணும், 6 முறை. அப்புறம் 7வது நாள் 7 முறை சுத்தணும். அப்புறம் சின்ன பசங்க ஈஸியா இல்ல, பெருது சொல்லல, கூட்ட சொல்லு. எதுவுமே கஷ்டம் என்னங்க, 7 முறை எத்தனைங்க? 13ங்க. கணக்குல நீங்க கணக்கு பாடம் எடுக்கும் பொழுது 13 தடவை சொல்றாங்க. 13. அப்போ அப்ப ஆண்டவர் பாருங்க அழகா சொல்றாரு, நீ அதாவது 6 நாள் சுத்தி வாங்க, 7வது நாள் வரும்போது 7 சொல்ல புரியுது? சரி. இப்போ யோசுவா சொல்றாரு, என்ன பண்ணுங்க, நீங்க எல்லாரும் ஒரு முறை சுத்தி வாங்க அப்படி சொல்றாரு. எல்லாரும் என்ன பண்றாங்க, எல்லாம் சுத்தி வராங்க. சுத்தி வரும்போது ஒருத்தர் பாதியில ஒருத்தர் கேட்கலாம், என்னப்பா சுத்தி வந்தா எப்படிப்பா இது உடையும், சுத்தி வந்தா எப்படி இது கிழிந்து விழும், எப்படி இது போக முடியும்? ஒரு கேள்வி கூட காணுங்க. அமைதியாயிரு, ஒண்ணும் பேசாது, வழியில ஒண்ணும் பேசக்கூடாது. சுத்தணும் போ. திருப்பி வராங்க, திருப்பி இன்னொரு கூட வராங்க, திருப்பி சுத்தி வராங்க, திருப்பி இன்னொருத்தங்க கேட்கறாங்க. ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியல. இன்னும் சுத்தி வர சொல்றேன், கால் தான் வலிக்குது, ஆனா ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியலையே. அமைதியாயிரு, பேசாத. நான் சொல்றதையும் ஒண்ணு பேசக்கூடாது, சுத்தி வாங்க. இப்படியே என்ன பண்ண தெரியுமா, 7 முறை சுத்தி வரான். 7 முறை சுத்தி ஒண்ணு நடக்குது. இப்ப சொல்றாரு, சொல்றீங்க, இப்போ நீங்க ஒண்ணும் பேசக்கூடாது. நான் எப்போ ஆர்ப்பரிக்கணும்னு சொல்றேன்னா அப்படி என்ன பண்ண கரெக்டா ஆர்ப்பரிக்கணும். அதனால இப்போ 7 முறை சுத்தி வந்து நான் சொல்லும் பொழுது ஆர்ப்பரிக்கணும்னு சொல்றாரு. அதே மாதிரி 7 முறை சுத்தி வந்தாங்க. சொல்லும் பொழுது எக்காலங்கள் சத்தம் ஊதப்படும் பொழுது இப்ப யோசுவா சொல்றாரு, ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று துதியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஹல்லேலூயா. என்ன சொல்ல மாட்டீங்க, கர்த்தர் நல்லவர், கிருபை என்று உள்ளது. எல்லாம் குதிச்சு பாட ஆரம்பித்தாங்க, ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தாங்க. இப்ப எல்லாம் ட்ரக் 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 அப்படியே வீடு விட்டு அப்படியே எல்லாம் அப்படியே இடிந்து அப்படியே தரமட்டமாய் கட்டலாம். இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் யோசிச்சு பாருங்க. ஒரு புல்டோசரை கொண்டு வந்து இடிச்சா கூட அது அந்த பண்ண முடியாது, இடிக்கவே முடியாதுங்க. அதான் பைபிள் சொல்ற, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, அப்படி ஆவியினாலே. ஆமா, அவர் நினைச்சா எல்லாத்தையும் மாத்திடுவாரு. அப்போ என்ன சொல்றேன்னா, அவர் எதுக்கு காட்டினார் அப்படின்னா, நீ துதிச்சாதான் இந்த கோட்டை சுவர் என்ன பண்ண முடியும், நீ அத தடைகளை உடைக்க முடியும். துதிச்சாதான் உன் தடைகள் நீங்கும். இல்லையா? துதிக்க 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 என்ன ஆகும்னா,
உங்களுக்கு இருக்கிற அந்த தடையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? எல்லாம் நீக்கப்படுவார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், தடைகள் நம்ம வாழ்க்கையில நிறைய இருக்கிறது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, குடும்பத்துல என்ன தடை இருக்குது சொல்லுங்க, என்ன தடை இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? சில ஆளுங்க சொல்லுவாங்க, எனக்கு தூக்கமே வர மாட்டேன் பாஸ்டர், நைட்டா என்னன்னு தெரியல, எனக்கு நான் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஜெபம் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்குது பாஸ்டர். தடை ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற விடாதபடி, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எழும்ப விடாதபடி நிறைய தடைகள் இருக்குது. என்ன தடை இருக்குது சொல்லுங்க? மாம்ச சிந்தைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இதெல்லாம் தடையா நிக்குது. இதெல்லாம் உடைத்து போடணும்னா, இதெல்லாம் உன்னை விட்டு நீங்கி போகணும்னா, நீ கர்த்தரை ஆர்ப்பரிச்சாதான், குதிச்சாதான் இந்த கண்களின் இச்சை உன்னை விட்டு போவோம். இல்லையா? ஆமா, மாம்சத்தின் கிரியை உன்னை விட்டு போவோம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? முதல்ல எதிரியை தாக்கணும். தாக்கிட்ட பிறகு உங்க வாழ்க்கை என்ன ஆகும்? சுலபமா நீங்க என்ன பண்ணிடலாம், நீங்க தாண்டிடலாம். ஆமே. அப்போ இது காரணம் எல்லாரும் எதிரிதான். அப்போ உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க எழுப்பாதபடி, நீங்க முன்னேற விடாதபடி தடையா இருக்கிற காரியம் எது நீங்க பார்த்துட்டு நீங்க துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, கர்த்தர் எல்லாம் அந்த தடையெல்லாம் நீக்கப்படுவார். ஆமே. தடைகளை நீக்கி கொடுக்கிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். உங்களுக்கு முன்னாடி போறாரா? பைபிள் தான் போட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு முன்னாடி அவர் போகும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? சொல்லுங்க. கரடு முரடானதுலாம் என்ன பண்ணுவாரு? எல்லாம் சரிப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லாம் சரிப்படுத்துவார். பள்ளம் மேடெல்லாம் என்ன பண்ணுவாரு? எல்லாம் சரிப்படுத்துவார். ஜேசிபி இருக்கு பாத்தீங்களா? ஜேசிபி இந்த தார் ரோடு போடுறாங்க, கேவலமா இருக்கும், பள்ளம் மேடெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? ஆனா இந்த ஜேசிபி மட்டும் கொண்டு அது அழகா அதெல்லாம் செதுக்கி 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 அதை சரி பண்ணி அழகா ஒரு ரோடு மாதிரி என்ன பண்ணுவான்? பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை கரடு முரடானதா இருக்குது. நம்ம வாழ்க்கை பள்ளம் மேடு மாதிரி இருக்குது. அப்போ இது தடையா இருக்கிறதுக்கு நம்ம ஒண்ணு செய்யணும். என்ன சொல்லணும்னா, கர்த்தருக்கு முன்பாக போவாருன்றாரா? அப்படி துதிச்சா தானே போவாரு. அப்போ நீ துதிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, கர்த்தருக்கு முன்னாடி போய் தடையெல்லாம் என்ன பண்ணுவாரு? எல்லாம் நீக்கி எல்லாம் சரிப்படலாம். நாமே புரிந்து கொள்ளுங்கள். அதனால தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவார். நான்காவது காரியம். நான்காவதாக கர்த்தரை துதிக்கும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம் நன்மைனா, கட்டுகள் எல்லாம் கழன்று போயிடும். கட்டையெல்லாம் கர்த்தர் உடைத்துருவார். கட்டு அப்போஸ்தலர் 16:25 நீங்க வாசிச்சு பாருங்களேன். நேரம் இல்ல. அதாவது பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இருக்கா பைபிள்ல? அப்போஸ்தலர் 16:25 போட்டிருக்கு. பவுலும் சீலாவும் நடுராத்திரி என்ன பண்ணாங்களாம்? விளக்கமா சொல்ல எனக்கு நேரம் இல்லை, எல்லாம் சொல்லுவேன். தேவனை துதித்து பாடினார்கள். பைபிள் சொல்கிறது, அங்க சிறைச்சாலையில வைக்கப்பட்டிருக்கிற சிறை கைதிகள் எல்லாரும் கேட்டுக் கொண்டிருந்தாங்க. என்ன பண்ணாங்களாம்? இவங்க பாட்ட துதிய எல்லாரும் கேட்டுக் கொண்டிருந்தாங்களா? நீங்க நல்லா குடிங்க. கடினிலே சிறைச்சாலையுடைய அஸ்திபாரம் அசைந்தது. பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கட்டுகள் எல்லாம் என்ன பண்ணிச்சு? கதவுலாம் திறக்கப்பட்டு சிறைச்சாலையுடைய கட்டுகள் எல்லாம் சண்டையில கட்டப்பட்டிருவாங்கல்ல, அந்த கட்டுகள் எல்லாம் தானா கழுவு போச்சு. பாத்தீங்களா? துதிக்க எவ்வளவு வல்லமை இருக்குது பாத்தீங்களா? அல்லேலூயா. ஆமா, நீங்க துதிக்க 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 கர்த்தர் கிரியை செய்யறாரு பாருங்க. அந்த உங்களுக்கு இருக்கிற என்ன கட்டுகளும் நான் சொல்றேன். அதாவது வாழ்க்கையில ஒரு வேலை சில பேர் சொல்றாங்க பாத்தீங்களா, யாரோ செய்தி வச்சுட்டாங்க பாஸ்டர், யாரோ மந்திரம் வச்சுட்டாங்க பாஸ்டர், இதெல்லாம் ஒரு கட்டு. சொல்றேன், இதெல்லாம் கர்த்தர் அறுத்து போடுவார். அல்லேலூயா. ஆமா, பில்லி சுழியத்துக்கு முன்பாக, மந்திரத்துக்கு முன்பாக, துதியின் வல்லமைக்கு முன்பாக இருக்கவே முடியாது. பயந்து ஓடு, துதிச்சு பாரு, துதிச்சு பாரு. அவ்வளவுதான். எந்த ஒரு கட்டா இருந்தாலும் கர்த்தர் அதெல்லாம் அறுத்து போடுவார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால கடன் மேல கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம ஒரு கட்டு. இதெல்லாம் நீங்க துதிச்சாதான் நடக்கும். இருக்கும். துதிச்சாதான் ஆண்டவர் கிரியை செய்வார். அதெல்லாம் விலகி போகும். அதுக்கடுத்தது பலவீன கட்டு.
ஒரு வாரம் நல்லா இருப்பாங்க, அடுத்த வாரம் மறுபடியும் அதே மாதிரி ஆயிடும். இப்படியே மாத்தி மாத்தி வந்து இது ஒரு பலவீன கட்டு, கத்துனாலதான் உடைக்க முடியும். இல்லையா? ஆமா, அதனால நீங்க குதிச்சாதான் கட்டுகளை ஆண்டவர் உடைப்பார். அதனால பாவக்கட்டு, பலவீன கட்டு, மரணக்கட்டு, தெரியுமா? மரணக்கட்டு. ஆமா, அதாவது மரண தருவாயில போராடி கொண்டிருப்பாங்க. வாழ்வா சாவா அப்படின்னு சொல்லி தலைவனுங்க. இந்த நேரத்துல நம்ம துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது கத்தர் பாருங்க, அவங்க எங்க இருந்தாலும் சரி, ஐசியூ இருந்தாலும் சரி, கத்தர் அந்த பிரசன் நம்மளுக்குள்ள போய் அவங்க அப்படியே ஆண்டவர் உயிருக்கு மருந்து திரும்ப கொடுத்து தூக்கி இருக்கிறார். இல்லையா? வேறுபட்ட ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை ஆண்டவரானவரை கொண்டு வந்து அந்த உயிரோடு எழுப்புவார். என்ன சொல்றேன்னா, துதிச்சாதான் நடக்கும். துதிக்காலன்னா நான் சொல்றேன், நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். லூக்கா 13:14 போட்டு பாருங்க. ஒரு அம்மா, மூணு பிடிச்ச ஒரு அம்மா வந்தாங்க. எங்க ஆலயத்துக்கு வந்தாங்க? இருக்க பைபிள்ல பாத்தீங்களா? மூணு விழுந்த ஒரு அம்மாங்க பலவீனத்தோடு எங்க வராங்க தெரியுமா? சர்ச்சுக்குள்ள வராங்க. சர்ச்சுக்குள்ள வந்த உடனே அந்த சமயம் பார்த்து ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரு? வந்துட்டாரு. உடனே இவங்களை பார்த்த உடனே என்ன பண்ண தெரியுமா? உடனே அந்த அம்மா பார்த்து நல்லா தெரிஞ்சுக்க, இது வந்து சாத்தானுடைய கட்டு. அல்லேலூயா. சாத்தான் கட்டி வச்சுக்கிறான் அதனால சொல்லி அவங்க கையை வச்சாரு. கையை வச்ச உடனே ஒரு அற்புதம் நடந்தது. உடனே அந்த ஆவி புறப்பட்டு போச்சு. உடனே அந்த அம்மா எழுந்து வானத்தை பார்க்க ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அப்படிதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த அம்மாவை கிட்டத்தட்ட சாத்தான் 18 வருஷமா கட்டி வச்சிருக்கான். பாத்தீங்களா? அல்லேலூயா. அதனால எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. தேவ சமூகத்துக்கு என்ன சொல்றேன்னா, நம்ம வந்தா, தேவ பிரசனத்துக்குள்ள வந்தா, நீங்க பாடி துதிச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அறுத்து போடுவார். ஆமென். அதனால அவ்வளோ வல்லமை உண்டு. துதியில ஆண்டவர் பிரியப்படுகிறவர், துதிக்கு பாத்திரம் உள்ளவர், துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். அவர் துதிச்சு பாடும் பொழுது அதுல பிரியப்பட்டு மயங்கி வந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். துதிப்பமாகும். வாயில் என்ன இருக்கு சொல்லுங்க. துதி இருக்கணுமா? சோதனை இருக்கணுமா? வேற எதையும் பேசக்கூடாது. ஆமென். அப்போ நாம எதுக்காக பயன்படுத்தணும்னா, அவரே துதிக்க, அவரை ஆராதிக்கத்தான் என்ன பண்ணோம்? பயன்படுத்தணும். அதுதான் சில பரிசுத்தவங்க சொல்லுவாங்க, இப்ப நீ மனுஷன்கிட்ட பேசுறது ஆண்டோட பேசணும் சொல்றாங்க. நான் மனுஷன்கிட்ட பேசி பேசி பேசியே நான் சொல்றேன், வீணா போயிட்டு வந்தோம். என்ன சொல்றீங்க? ஆமா. சரி, ஆளுங்களை போய் பார்த்து பார்த்து வீணா போயிட்டோம். ஆனா கர்த்தரை எங்க சார்ந்து கொண்டோம், சாங்ஷன் பண்ணிட்டாரு ஆண்டவர். என்னுடைய அனுபவத்துல பார்த்துக்கிறேன், பார்த்துப்பாங்க. ஆமா, மனுஷன்கிட்ட போய் காலை பிடிச்சி ஏமாத்திட்டாங்க. சோதரம். அல்லேலூயா. கடைசியில ஆண்டவர் காலை பிடிச்ச பாருங்க, ஆண்டவர் நன்றி ஆண்டு பண்ணி கடைசியில ஆண்டவர் வழிகிட்டு வந்துட்டார். ஆமென். ஒரு ரகசியம் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தரை துதிச்சீங்கன்னா அற்புதம் நடக்கும். கர்த்தரை நீங்க ஆர்ப்பரிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார். ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்திக்கலாமா? கேட்ட வார்த்தையின்படி எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம். எல்லாரும் அப்படி எழுந்திருக்க. ஹல்லேலூயா.